பைரவியும் ஆறுமுகமும் வந்து கல்யாணத்துக்காக கிளம்புறாங்க. அதனால வீட்ல உள்ளவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அடுத்து வந்து சிந்து சமையல் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் கருவாட்டு குழம்பு வச்சுட்டுருக்காங்க. அத பார்த்துட்டு வந்து "நீ யாரு வந்து என் பையனுக்கு வந்து சமையல் பண்ண? உனக்கு எந்த உரிமையும் கிடையாது" அப்படின்றாங்க. "அவ ஏன் சமையல் பண்ணக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மகா கிட்ட கேட்குறாங்க. "அவ பண்ணக்கூடாது. என் புள்ள வந்து அவள ஒய்ஃபா ஏத்துக்கல. பொண்டாட்டிய ஏத்துக்காதவ எதுக்காக வந்து சமைக்கணும்?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி இன்னைக்கு வந்து வந்துட்டோம் சிவா. வந்தோனே நான் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட இத பத்தி கேட்குறாங்க. சிவா வந்து சிந்து சமைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத கேட்டு வந்து சந்தோஷம் அடையறாங்க. "பொண்டாட்டிய நீ ஏத்துக்கினியா இல்லையா? சொல்லு சிவா" அப்படின்னோனே, "எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. என் மனசு ஒண்ணும் சரியில்ல" அப்படின்றாரு. "இங்க பாரு சிவா, நீ கூடிய சீக்கிரத்துல வந்து சித்து பொண்டாட்டிய ஏத்து நல்லபடியா வாழ ஆரம்பிக்கணும். புரியுதா? இன்னும் உனக்கு கொஞ்சம் நேரம் டைம் குடுக்குறேன். அந்த டைம்குள்ள நீ எல்லாம் பண்ணணும்" அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டு சிவா யோசிக்கிறாரு. சிவா வந்து இப்படி பேசினோனே வந்து நிம்மதி அடையறாங்க. நம்ம வந்து சிந்து போயிட்டு சிவா கிட்ட கேட்குறாங்க. "இந்த மாதிரி ரொம்ப நன்றிங்க. எனக்காக இப்படி பண்ணி டாக்டர் ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்றாங்க. "கூடிய சீக்கிரம் உன் மனசுல இடம் பிடிப்பேன் டாக்டர்" அப்படின்றாங்க. "அதெல்லாம் நடக்கவே நடக்காது சிந்து. நான் வந்து பெரியம்மாக்காக தான் சொன்னேன். எக்காரணம் கொண்டு என் மனசுல நீ இடம் பிடிக்க முடியாது" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு அதிர்ச்சி அடையறாங்க சிந்து. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, நம்ம சிவா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அப்போ வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. வந்து ஸ்னேகா வந்து எப்படியாவது வந்து சிவா கிட்ட சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மின்ல ஒருத்தவங்க வந்து அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு "என்ன இங்கே ப்ராப்ளம்?" அப்படின்னு சொன்னோன்னே, "ஒன்றும் இல்லை டாக்டர்" அப்படின்ட்டாங்க. "என்ன பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கம்மான்னொன்னே", "டாக்டர் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இறந்து போயிட்டார்ல உங்கள் பேஷண்ட்டு, அவரோட ஒய்ஃப் டாக்டர்" அப்படின்னு. "ஓ அப்படியா? ஆமாம் அந்த அந்த டாக்டர் வந்து தவறான முறையில் சிகிச்சை பண்ணி இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்களே. ஓ அவங்களோட பிசினஸில் இவங்க" அப்படின்னு யோசிச்சுட்டு, "என்னம்மா வேணும்?" அப்படின்னு. "டாக்டர் நீங்கள் வந்து சாதாரண வந்து அறுவை சிகிச்சைன்னு சொன்னீங்க. ஆனால் எங்ககிட்ட வந்து இவ்வளோ அமௌண்ட்டு 3,00,000 மேலே வாங்கிட்டாங்க டாக்டர். மறுபடியும் எங்களை கட்ட சொல்கிறாங்க. அவரே போய் சேர்ந்துட்டார் டாக்டர். இதுக்கப்புறம் எப்படி டாக்டர் என்னால் கட்ட முடியும்? நான் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன். இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் பாலிசியெல்லாம் வந்து வாங்க முடியும் பணத்தை" அப்படி சொல்கிறாங்க. "நீங்கள் கவலைப்படாதீங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு இவங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்னேகா மேடம் வந்து எதுவுமே தரக்கூடாது சொல்லியிருக்காங்க. சரி இவங்ககிட்ட கேஷ் வசூல் பண்ணுங்க. "இல்லைங்க அநியாயமாக இருக்குது. அந்த அநியாயத்துக்கு ஒரு உயிர் போயிடுச்சு. அதுக்கு காரணமாகவும் இருந்துட்டு ஸ்னேகா பணம் வேறு வாங்க சொல்லியிருக்காளா? அவளுக்கு அவ்வளோ திமிரா?" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. "சரி நான் பேசிக்கிறேன் ஸ்னேகா மேடம் கிட்ட. நீங்கள் போயிட்டு வாங்க. எல்லாமே நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு. நாளைக்கு வந்து பாருங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுறாரு. ஸ்னேகா கிட்டேருந்து "ஏன் ஸ்னேகா இப்படிலாம் பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இங்கே பாரு சிவா, இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது. இதில் நீ எதுக்கு தலையிடுற? நீ ஆப்ரேஷன் பண்ண கேஸுக்கு தானே வாங்கக்கூடாது. மற்றவங்களும் ஆப்ரேஷன் பண்ணால் அந்த கேஸுக்கு வாங்கணும்ல. வாங்குறதுக்கு ஒரு முறை இருக்குது. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்குது. நீங்கள் எக்கச்சக்கமாக வாங்குறீங்க. அதுவும் அவர் இறந்து போயிட்டாரு. அவங்கக்கிட்ட போய் காசு கேட்டு வாங்குறீங்க. சே உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லையான்னு. "ஏன் சிவா இப்படிலாம் யோசிக்கிற? இது மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் சிவா. நான் எதுவும் பண்ண முடியாது." "சரி அப்படியா? நான் அங்கிள்கிட்டே பேசிக்கிறேன்." "ஐயோ சிவா அங்கிள் கிட்டலாம் பேசாத. இப்போ என்ன உனக்கு? அவங்கக்கிட்ட நான் அமௌண்ட் வாங்கக்கூடாது அவ்வளோதானே. சரி வாங்கலை போதுமா?" அப்படின்றாங்க. "இங்கே பாரு ஸ்னேகா, நீ பண்ணுற எதுவுமே சரியில்லை. நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன். நீ ஏன் இப்படி பண்ணுறன்னு எனக்கே புரியல. இங்கே பாரு நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் காசு இருந்தாவே போதும் நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு. எதுக்காக இவ்வளோ காசு? ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொத்து இருக்குல்ல. அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னோடனே, "இங்கே பாரு சிவா, நம்மளுக்குன்னு லைஃப் இருக்குல்ல. நம்மளுக்கும் கல்யாணம் ஆகும், குழந்தை குட்டி பிறக்கும். நம்ம லைஃப்பும் நல்லா ஸ்டடி பண்ணிக்கணும்ல" அப்படின்னு. "இங்கே பார், நீ போகிற வந்து விஷயமே எனக்கு சரியில்லை. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு கூட இப்படி பண்ணிகிட்ருக்குது தப்பு ஸ்னேகா" அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு ஐயோ சிவா ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்? இந்த டைமில் எப்படி நம்ம வந்து சைன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஸ்னேகா வந்து சரி இம்பார்ட்டன்ட் ஃபைல் ஒன்று சைன் பண்ணணும். சைன் பண்ணி கொடுக்குறியா சிவா அப்படின்னோடனே, "இப்போ எனக்கு மூடே கிடையாது. நான் இப்போ சைனும் பண்ண முடியாது. நீ பண்ண வேலை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஸ்னேகா" அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. சே எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது எனக்கும் சிவாக்கும் இடையில. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு.